ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உண்மையாக நடந்த ஒரு திகிலான கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கருப்பசாமினா ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டிடுங்க. தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டத்தில் ஒரு அழகான கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தோட எல்லையில் ஒரு கருப்பசாமி கோவில் இருக்குது. ஒரு காலத்தில் அந்த கிராமத்தில் நிறைய துர்மரணங்கள் நடந்துட்டு இருந்திருக்கு. இதை தடுக்கவே அந்த ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கருப்பசாமி கோயிலை கட்டியிருக்காங்க. ஒரு நாள் அந்த கிராமத்தில் பிரகாஷ்னு ஒரு நபர் வேலைக்கு போயிட்டு நைட்டு தனியாக பைக்கில் வந்துட்டு இருக்காரு. அப்போ ரோடு ஓரத்தில் ஒரு பெண் நின்றுட்டு அழுதுட்டு இருக்காங்க. பிரகாஷ் உடனே அந்த பெண் கிட்ட போய், யாருமா நீங்க, இந்த நேரத்தில் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த பெண், நான் வந்த பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, யாரும் இங்க இல்ல, அதனாலதான் பயத்தில் அழுதுட்டு இங்கேயே நிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. பிரகாஷ் அந்த பொண்ணை பைக்கில் ஏற்றிட்டு போய் விட்டுறலான்னு பைக்கில் கூப்பிட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம் போக போக ஏதோ ஒரு கெட்ட வாடை வருது. என்னன்னு திரும்பி பின்னாடி பார்த்தா உட்காந்துட்டு வந்த அந்த பெண் சாதாரண பெண்ணாக இல்லாமல் பார்க்கவே பயங்கரமான மோகினி பேய் மாதிரி இருக்கு. அப்போதான் பிரகாஷ்க்கு புரியுது. உடனே வண்டி நிறுத்தாம பிரகாஷ் தன்னோட கிராமத்து எல்லையில் இருக்க கருப்பசாமி கோயிலுக்கு போறாரு. கோயில் எல்லையை தொட்ட உடனே அந்த மோகினி காணாம போயிடுச்சு. உங்களுக்கு கருப்பசாமின்னா ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு கீழே கருப்பசாமின்னு கமெண்ட் பண்ணிருங்க.